ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த சின்ன கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ரோல் இருந்துச்சுன்னா போதும் இந்த கூடை போடுறதுக்கு. கீழே நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே கிராஸ்கட் மெத்தடில் இந்த கூடை போட்டிருக்கேன். ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ரன்னிங் ஒயர் இல்லாமல் போடுறது, கட்டோடு இருக்கிற ஒயர் இல்லாமல் நம்ம கட் பண்ண ஒயரை வச்சே கீழே நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே போட போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். புதுசாக போடுறவங்க கூட போட்டு பழகிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த கூடை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒயர் வாங்கிட்டு நடுவில் ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த கட்டெல்லாம் பிரிச்சுருங்க. உள்பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த மாதிரி அளந்திங்கன்னா சிக்கு விழாமல் இருக்கும். 1 2 3 4 5 6 7 7 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கலாம். மொத்தம் 20 ஒயரு. ஆரஞ்சு கலரில் 16, க்ரீன் கலரில் 4 ஒயர் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கட்டு ஒயர் தான் வாங்குறீங்கன்னா ஒரே கலராக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து சமமாக இப்படி மடித்து வச்சுக்கணும். இப்போ ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிற ஒயர் எடுக்க போகிறோம். பேஸ் போடுறதுக்கு மட்டும்தான் நமக்கு கட்டோடு இருக்கிற ரன்னிங் ஒயர் தேவைப்படும். இப்போ ரெண்டாக மடித்து வச்ச அந்த ஆரஞ்சு ஒயர் இருக்குல்ல, அதை இப்படி வச்சுக்கோங்க ஸ்கேலில். அதில் கீழே பாருங்கள் அரை ஸ்கேலு அந்த அளவு அதை பிடிச்சிக்கிட்டு அதிலிருந்து அளந்து அந்த பச்சை ஒயரை மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த ஆரஞ்சு மேலே மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைங்க. அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து மேலே வைக்கணும். அதே மாதிரி சைட்லேயும் அளந்து விட்டுருந்தோம்ல அரடி கம்மியாக, அந்த ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா பேசிக் நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதை மேலே இப்படி தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது சைடில் பார்த்திங்கன்னா அரை அடி நமக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 15 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரில் தான் ஜாயின் பண்ணணும். அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. பச்சை ஒயரை இந்த மாதிரி மடிச்சிக்கணும். அது மேலே இதை மாட்டுங்க. மடித்து வச்சதை மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே வைங்க. அடிப்பக்கத்து ஆரஞ்சு ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கனாக்கா உங்களுக்கு நாட் கிடச்சிரும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தள்ளி விட்டு மேலே அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே சமயம் மேலே அதிகமாக இருந்தால் கீழே தள்ளி விடணும். இந்த மாதிரி தான் நீங்கள் சரி பண்ணணும். ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒவ்வொரு டைமும் ஒயர் ஜாயின் பண்ணும்போதும் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க சரியாக இருக்குதான்னு. நம்ம வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கும், அதில் தான் நீங்கள் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள் 8 ஆரஞ்சு போட்டுட்டு அடுத்து 4 கட் பண்ணி வச்சுருந்த க்ரீனு, திரும்பவும் 8 ஆரஞ்சு போட்டாச்சு. மொத்தம் 20 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அந்த பக்கம் அரை அடி கம்மியாக அளந்து விட்டுருந்தோம்ல, அந்த அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க கட்டோடு இருக்கிறத. இப்போது அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கலாம். அந்த கட்டோடு இருக்கிறத பாருங்கள், நான் அந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். இப்போது இந்த சைடில் பாருங்கள் அளந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஆரஞ்சு ஒயரை மடித்து அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. சைடில் அளந்து விட்டதை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும், முடிச்சு கிடச்சிரும். இப்போ இதே மாதிரி கட்டோடு இருக்கிறது நமக்கு வலது கை பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை மடிச்சுட்டு மேலே போகிற ஒயர்களை வரிசையாக இதே மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. லாஸ்ட்டில் போட்டுக்கிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ கடைசி வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு இதை பாருங்கள், அந்த சைடில் இருக்குல்ல அந்த லைன் அளவு பாருங்கள், அளந்து கட் பண்ணி விட்டுருங்க அந்த ஒயரை. இப்போது பேஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பாருங்கள் ஒயரை சுற்றி கட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சிக்கு விழாமல் இருக்கும். இப்போது மறுபடியும் அடுத்த லைனை போடுறதுக்கும் அதே மாதிரி தான் சைடில் போகிற அளவு அளந்து இதே மாதிரி மடித்து நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். புதுசாக கூட போடுறவங்களுக்கு தெரியாது, அதனால தான் நான் இப்படி காமிச்சிட்ருக்கேன் ஒரு லைனும். இப்போ அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போடுங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு அதை அளந்து கட் பண்ணணும். இப்போ ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அது அடையாளத்துக்கு சென்டர்னு தெரிகிறதுக்காக நடு லைன் அப்படின்னு தெரியணும். அதுக்காக இதை முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த முடிச்சு எடுக்க போகிறோம். சும்மா ஜஸ்ட்டு ஒரு அடையாளத்துக்கு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. மேலே 4 லைன் போடுங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல, அது இல்லாமல் அதை சேர்க்கக்கூடாது. அந்த நடு லைனை சேர்க்காமல் 4 லைன் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இதை அப்படியே திருப்பிக்கோங்க. அடுத்த பக்கமும் நம்ம போடணும். இப்போ அந்த பக்கமும் அதே மாதிரி சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க.
இந்த மாதிரி அளந்து மடித்து வச்சுக்கிட்டு நம்ம அந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும். மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே மாட்டிட்டு இது மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. வரிசையாக போட்டுட்டு வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து அளந்து கட் பண்ணி விடணும். இப்போ இந்த பக்கம் 4 போடக்கூடாது, 3 தான் நீங்கள் போடணும். அந்த முடிச்சுக்கும் அந்த பக்கம் 3, ஒரு பக்கம் 4, ஒரு பக்கம் 3 போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு 8 இருக்கும். பாருங்கள், அந்த முடிச்சுக்கும் மேலே பாருங்கள் 3 போட்டிருக்கேன். முன்னாடி ஒரு பக்கம் 4 போட்டோம், அந்த முடிச்சு இல்லாமல் ஒரு பக்கம் 3, மொத்தம் 8 லைன் நமக்கு வந்திருக்கணும். லைன் இருக்குல்ல, அந்த முடிச்சு போட்டிருக்கிறது நடு லைனு, அதை பிடிச்சிக்கோங்க. அதை பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 4, ஒரு பக்கம் 3 இருக்கும். அப்போ அந்த முடிச்சு போட்டதோடு சேர்த்து 1, 8 வரும். இப்போ அந்த அடையாளத்துக்கு போட்டிருந்த முடிச்சியை எடுத்து விட்டுடலாம். இப்போது அடுத்தது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ ஆரஞ்சு கலர் கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் நான் எடுத்துக்கிறேன். இப்போ மேலே போகுதில் அந்த ஆரஞ்சு கலர் அளவு அளந்துக்கோங்க. இது பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள். இதுக்கு மேலே இப்படி அளந்து அதை பின்பக்கம் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு போடுங்க. நம்ம மேலே போகிற ஒயர் அளவே அளந்துருக்கோம், அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுருக்கோம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே வரிசையாக இதை போட்டுட்டு வாங்க. அந்த இடத்துல பாருங்கள், அடையாளத்துக்கு சும்மா ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அது தேவையில்லை, ஆனால் அடையாளத்துக்கு இங்கே ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அதுவும் பேஸுன்னு நீங்கள் நினச்சிருவீங்க. அதனால் ஒரே கலர் ஒயராக இருந்தாக்கா இந்த மாதிரி அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரே கலர் லைனாக இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்து அடுத்த சைடு போடும்போது போட்டுருவீங்க. அதுக்கு தான் அப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க ஒரு அடையாளத்துக்கு. அந்த முடிச்சியை அதுக்கப்புறம் எடுத்து விட்டுடலாம். இப்போ இந்த ஆரஞ்சு வரைக்கும் நீங்கள் போடுங்க. மொத்தம் 8 ஆரஞ்சு போட்டிருக்கோம்ல, அந்த 8 ஆரஞ்சு மட்டும் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த அளந்து கட் பண்ணி விட்டுற போகிறோம். 8 மட்டும் போடுங்க. பாருங்கள், அந்த மேலே போகிற 8 ஆரஞ்சு கலர் மட்டும் போட்டுட்டு இப்போது மறுபடியும் அந்த மேலே போகிற ஆரஞ்சு ஒயர் அளவே அளந்து அதை கட் பண்ணி விட்டுற போகிறோம். பாருங்கள், அந்த அளவு அளந்து நீங்கள் கட் பண்ணணும், இல்லைனா பத்தாமல் போயிடும். மேலே போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி இப்படி பிட்டாக பாருங்கள் 8 மட்டும் போட்டிருப்போம். இப்போ அடுத்தது அந்த க்ரீனு, இந்த க்ரீனுக்கு அந்த க்ரீன் கலர் ஒயரே எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மேலே போகிற ஒயர் அளவு அளந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 4 க்ரீனும் போடணும். அந்தந்த கலருக்கு அதே கலரே போடுறேன். நம்ம சேனலில் நிறைய நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே கிராஸ்கட் மெத்தடில் நிறையா போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போது இதை 4 மட்டும் போட்டிருக்கோமா, போட்டுட்டு மேலே போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது ஆரஞ்சு கலர், அந்த 8க்கும் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். மேலே போகிற ஒயர் அளவு பாருங்கள் அளந்து அதே மாதிரி தான் பண்ணணும். இந்த 2-3 ஸ்டெப்ஸ் நான் அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன்ல, அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போது அதே மாதிரி பாருங்கள் போடுங்க, அந்த 8ம் போடுங்க. போட்டுட்டு நான் அளந்து அதை கட் பண்ணுறத காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், 8ம் போட்டாச்சு. போட்டுட்டு அதே மாதிரி அளந்து மேலே போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணணும். இப்போ பிட்டு பிட்டாக நம்ம இப்படி போட்டுட்டு வரோம். அதே மாதிரி சைடில் பாருங்கள், அந்த க்ரீனு பேஸ் 8 லைன் போட்டோம்ல, அதுக்கு அந்த மேலே போகிற ஆரஞ்சு அளவு அளந்தே விட்டுக்கோங்க. மடித்து இப்படி பின்பக்கம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த 8 க்ரீனும் போடணும். இதை சுற்றிலும் நம்ம இப்போ போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் கைப்பிடி போடுறதுக்கு மட்டும்தான் அந்த கட்டோடு இருக்கிற ஒயர் தேவைப்படும். இப்போ அளந்து 8ம் போட்டுட்டு வந்துட்டு அளந்து கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆரஞ்சு 8, அடுத்தது க்ரீன் 4 போட்டோம், அடுத்தது ஆரஞ்சு 8 போட்டோம். அதே மாதிரி சைடு க்ரீனும் 8 போட்டோம். அந்த பக்கம் போட்ட மாதிரியே இந்த பக்கமும் நீங்கள் போடுங்க. அதை தான் கையை வச்சு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் அதே மாதிரி பிட்டு பிட்டாக போட்டு நம்ம கட் பண்ணியாச்சு. க்ரீனுக்கு க்ரீனே போட்டாச்சு, ஆரஞ்சுக்கு ஆரஞ்சே போட்டாச்சு. அதே மாதிரி சைடுலேயும் க்ரீன்னா க்ரீனே போட்டாச்சு. இப்போ இங்கே அடையாளத்துக்கு ஆரம்பித்த இடத்துல முடிச்சு போட்டிருந்தோம்ல, அதை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இதில் கார்னர் திருப்புறது, மூளை திருப்புறது அப்படின்னா இந்த 2ஐயும் பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்குல்ல, அந்த 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுருங்க. இதுதான் மூளை திருப்புறது. இப்போது பிட்டு பிட்டாக உள்ள எல்லா இடத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ பாருங்கள், இந்த பக்கம் பிட்டாக 8 போட்டுட்டு விட்டுருந்தோமா, அந்த பக்கம் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் இருக்க ஆரஞ்சும், இந்த சைடில் பாருங்கள் அந்த க்ரீனும், வலது கை பக்கம் பார்த்து ஒன்று, இடது கை பக்கம் பார்த்து ஒன்று இருக்கும். அதை 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு இப்படி போட்டுருங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐங்கோண வடிவத்தில் அந்த கேப் தெரியும். அந்த இடத்துல மட்டும் பாருங்கள் வித்தியாசமாக அந்த கேப் தெரியும்.
அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இந்த க்ரீனு 4 போட்டுட்டு கட் பண்ணி விட்டுருந்த க்ரீனும் அதே மாதிரி ஆரஞ்சு ஆரம்பிக்கிறதுக்காக போட்டோம்ல அந்த இதையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுருங்க. அந்த இடத்துலையும் உங்களுக்கு ஐங்கோண வடிவத்தில் தெரியும். இந்த 2 இடத்துல இந்த பக்கம் 2 இடமும் அந்த பக்கம் 2 இடத்துலையும் மட்டும் அப்படி தெரியும். இந்த கார்னரில் அப்படி தெரியாது பாருங்கள். இப்படி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்குல்ல, அது 2ஐயும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ எல்லாமே கூடையே ஜாயின் பண்ண மாதிரி ஆகிடும் இப்படி போட்டாக்கா. அதே மாதிரி இந்த பக்கமும் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த 2 கார்னரும் போடணும். இப்போ நான் போடுறேன்ல, அதே மாதிரி ஃபாலோ பண்ணி போட்டுருங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்களேன், அந்த பக்கம் போட்டோம்ல அதே மெத்தடு தான். வலது பக்கம் பார்த்து ஒன்று, இடது பக்கம் பார்த்து க்ரீனு அந்த மாதிரி இருக்குல்ல, அது 2ஐயும் சேர்த்து ஒன்று போட்டுருங்க. அந்த இடத்துல மட்டும் கேப்பு வித்தியாசமாக அந்த 2 இடத்துல தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கமும் க்ரீனும் அந்த ஆரஞ்சும் சேர்த்து ஒரு நாட் போட்டுருங்க. போட்டாச்சு. இப்போ அடுத்த கார்னரும் போட்டுருங்க. இப்போது அந்த பிட்டாக போட்டதை எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம் நம்ம. 1 2 3 4 5 6 7 8 இடத்துல மொத்தம் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு கவனமாக பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. இப்போது அந்த ஆரஞ்சு ஒயரை மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் 2 சேர்த்து மேலே போகிற ஒயர், இனிமேல் கட்டோடு இருக்கிற ஒயர் எடுக்க வேண்டாம், தேவையில்லை. மேலே போகிற ஒயரை 2 சேர்த்து ஒரு முடிச்சின்னு போடுங்க. இப்போ அந்த ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா 8 மொத்தம் 8 இருக்கா, அதனால் 4 வரும் உங்களுக்கு. 2 சேர்த்து போடும்போது 4 முடிச்சு வரும் ஆரஞ்சு மட்டும். இப்படி இந்த ஸ்டெப்பும் போட்டுருங்க. நான் இப்போ சொல்லி கொடுக்குறதெல்லாம் கரெக்டாக நான் சொல்கிற மாதிரியே போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸி. இந்த ஐங்கோண வடிவத்தில் இருக்குல்ல, அதை விட்டுருங்க. மேலே போகிற அந்த க்ரீன் 4 ஒயரை மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட்டும், அடுத்த 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட்டும், ஒரு முடிச்சு போட்டுருங்க. போட்டாச்சு. இப்போ அடுத்தது இந்த ஆரஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சிலையும் அதே மாதிரி அந்த பக்கம் போட்டோம்ல, அது மாதிரி 2 சேர்த்து ஒரு முடிச்சு. நிறைய பூஜை கூடைகள், மினி பேஸ்கெட்டு, சின்ன சின்ன குட்டி கூடைகள்லாம் நிறையா போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் போடுறவங்களா இருந்தால் நீங்கள் சின்னதாக இருக்குது பாருங்கள். நம்ம சேனல் மாம்ஸ் லிட்டில் கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்த்துட்டே வாங்க, தெரியும். அதில் குட்டி கூடைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் போடுங்க. இப்போ இந்த பக்கம் போட்டிருக்கேன்ல, இதே மாதிரி சைடுலேயும் போடணும். சைடுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 8 க்ரீனை மட்டும் எடுத்துக்கணும். 8 லைன் போட்டோம்ல, அந்த 8 க்ரீனை எடுத்துக்கிட்டு 2 சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. இது சைடு. இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இப்போ இந்த பக்கம் போட்டோம்ல, இதே மாதிரி அந்த பக்கமும் போடுங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லா பக்கமும் போட்டாச்சுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஆரஞ்சு 4 இருக்குதுல்ல, அடுத்தது 3 2 1 அப்படின்னு வரணும். அப்போது அந்த கேப்பில் போடுங்க. இதுலேருந்து ஒரு முடிச்சியும் அதுலேருந்து வர ஒரு ஒயரையும் சேர்த்து ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்குதுல்ல, அதை சேர்த்து போடணும். அது எப்படி தெரியும்னா, நம்ம புள்ளி வச்சாக்கா 4 புள்ளி வச்சுட்டு அடுத்தது 3 புள்ளி, அடுத்து 2 புள்ளி, அடுத்து 1 புள்ளின்னு வைப்போம்ல, அந்த மாதிரி. இப்போ கையை வச்சு காமிச்சு போடுறேன் பாருங்கள். இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயரும் அதுலேருந்து ஒரு ஒயரும் வரும். அதை 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்கணும். இப்போது 3 வந்திருக்கு. இப்போ அடுத்தது அதுக்கும் மேலே பாருங்கள், சந்து புள்ளி வைப்போம்ல நம்ம, அந்த மாதிரி இடுக்கு புள்ளி சந்து புள்ளின்னு சொல்லுவோம், அது மாதிரி 4. இப்போ 3 வந்துருச்சு. அடுத்தது பாருங்கள், இதுலேருந்து 1 அதுலேருந்து 1, அந்த 2 ஒயரும் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கு. அது 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. இப்போ அடுத்தது 2வதுலேருந்தும் 3வதுலேருந்தும் ஒரு ஒயர் எடுத்து அதை 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க.
அதுக்கு மேலே பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும், அது எல்லாமே நம்ம போடணும். அவ்வளோதான். பாருங்கள் மேலே ஒன்றில் வந்து முடியுது. இப்போ இதே மாதிரி ஆரஞ்சு கலர் எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் நான் எப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி க்ரீனில் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். அதனால் அந்த 2க்கும் மேலே இதிலேருந்து ஒரு நாட்டு, அதுலேருந்து அதாவது இதிலேருந்து ஒரு ஒயரும், அந்த ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஒயரு, 2வதுலேருந்து ஒரு ஒயரு, அது 2ம் சேர்ந்து பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி பெருக்கல் குறி மாதிரி இருக்கும், இன்ட்டு மாதிரி இருக்கும். அதில் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுருங்க. அது 2 புள்ளி, அதுக்கு மேலே 1 புள்ளி அப்படிங்கிற மாதிரி முடியும். இப்போது அடுத்தது ஆரஞ்சு கலரு. இந்த ஆரஞ்சு கலரை எடுத்துக்கோங்க. அந்த பிட்டு பிட்டாக போட்டு ஜாயின் பண்ணோம்ல, அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் போடலாம். இப்போ நான் இந்த பக்கம் சொல்லி கொடுத்த மாதிரியே ஆரஞ்சு சுற்றிலும் போடுங்க, க்ரீனும் போடுங்க. இந்த பக்கம் பாருங்கள் அதே மாதிரி போட்டாச்சு. இப்போ சைடு என்ன பண்ணணுன்னா, இந்த ஆரஞ்சு போட்டிருக்கோம்ல அதே மாதிரி தான் அந்த சைடில் இதுவும் போடணும், க்ரீனும் போடணும். அந்த பக்கம் நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரியே தான். ஃபஸ்ட்டு நாட்டிலேருந்து ஒரு ஒயரும், 2வது நாட்டிலேருந்து ஒரு ஒயரும் சேர்ந்து இந்த மாதிரி கிராஸ் ஆகும். அது 2யும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க. ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பித்து இது மாதிரி போட்டுட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் எங்கெல்லாம் சாஞ்சி வருதோ நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாவே கூட உங்களுக்கு வந்துடும். நானே கையை வச்சு காமிச்சு போடுறேன் பாருங்கள், அது மாதிரியே பண்ணுங்கள். அப்படி பிடிச்சி காமிக்கும்போது பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு. ஆரஞ்சு, க்ரீனு, இந்த பக்கம் எல்லாமே போட்டுட்டு வந்துட்டோம். இதே மாதிரியே சைட்லேயும் க்ரீன் போட்டுட்டோம். இந்த பக்கம் க்ரீன் போட்ட மாதிரி அந்த பக்கமும் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ அந்த பிட்டு பிட்டாக போட்டதை ஜாயின் பண்ணோம்ல, ஒரு ஆரஞ்சு ஒரு க்ரீனும் சேர்த்து, அந்த ஒயர் பாருங்களேன், இந்த க்ரீன் ஒயரு இப்போ இது மேலே அப்படியே சாஞ்சி வருது பாருங்கள். அப்போது பெருக்கல் குறி அது மேலே சாஞ்சி இருக்கும்போது அந்த பக்கம் நம்ம அதை அப்படியே போடணும். அதே மாதிரி இந்த சைடுலையும் பாருங்கள் இப்படி சாஞ்சிருக்கும், இதை வச்சு இந்த பக்கம் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் கிராஸ் ஆகும், அந்த கிராஸ் ஆகிறதெல்லாம் நம்ம போடணும். இதே மாதிரி தான் நீங்கள் போட்டுட்டு வரணும். இப்படி கையை வச்சு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சும் க்ரீனும் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும். அப்படி சாஞ்சி இருந்தால் அந்த இடத்துலலாம் நம்ம போடணும். இப்போ பாருங்கள் அப்படி சாஞ்சி அது மேலே இருக்குது, அப்போது நம்ம அந்த இடத்துல போடணும். இது ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். நம்ம அந்த பிட்டு பிட்டாக அளந்து போட்டோம்ல, அந்த முடிச்சு மிக்ஸ்டு நாட்டு போட்டோம், அதிலேருந்து வர ஒயருங்களை இப்படி பார்டர் மாதிரி போட்டுடணும். பாருங்கள் போட்டாச்சு. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இந்த பக்கம் பாருங்கள் க்ரீன் இந்த பக்கம் வந்துடும், இந்த சைடு அந்த ஆரஞ்சு ஒயர் சாஞ்சி போகும், அதை வச்சு அந்த சைடு போடணும். இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி நம்ம போட்டுகிட்டே வரணும். இந்த ஸ்டெப்ஸு மட்டும் இந்த இப்போ நான் சொல்லி கொடுக்குற வரைக்கும் போட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக அடுத்தது வரும். ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன் இதை போடுறத. அங்கே மேலே வந்து 2 க்ரீனும், இந்த பக்கத்துலேருந்து ஒரு க்ரீன் ஒயரு, அந்த பக்கத்துலேருந்து ஒரு க்ரீன் ஒயர், 2ம் ஜாயிண்ட் ஆகும் பாருங்கள். அந்த இடத்துல ஒரு முடிச்சு வந்துடும். இப்போது இந்த பக்கம் பாருங்கள், அந்த க்ரீன் இது சின்னதாக தான் இருக்கும், சின்ன ஹைட்டு தான் வரும், அது வரைக்கும் போடுங்க. அதே மாதிரி இந்த சைடுலேருந்து எடுக்கணும். இந்த சைடுலேருந்து பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த பக்கம் க்ரீனில் வந்துடும். மேலே ஒன்று போடாமல் இருக்கேன், அதையும் போட்டுடுறேன். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் அந்த க்ரீனை வச்சு அந்த மேலே வரைக்கும் போடணும். அது மேலே அது சாஞ்சிருக்கிறதுனால அதை வச்சு அதை போடணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஆரஞ்சு. இப்போ இந்த கேப்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாருங்கள் கையை வச்சு காமிக்கிறேன், ஒன்று மேலே ஒன்று இப்படி சாஞ்சிருக்கும். அந்த மாதிரி இன்ட்டு மாதிரி பெருக்கல் குறி மாதிரி எங்கெல்லாம் சாஞ்சிருக்குதோ அங்கே எல்லாமே நம்ம போடணும்.
இப்போ பாருங்கள் போட்டாச்சு. இப்போ அந்த கேப்லேயும் அதே மாதிரி தான் எல்லாமே இப்படி இந்த பக்கத்தில் இருந்து ஒரு ஒயர், அந்த சைடு ஒரு ஒயரு சாஞ்சி இருக்கும். அந்த இடத்துலலாம் நீங்கள் போடணும். சைடுலேயும் அதே மாதிரி தாங்க. சைடு கார்னர் திருப்பி அந்த பேஸ் போட்டோம்ல, அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி தான் வரும் பாருங்கள். இந்த பக்கம் போட்டோம்ல அதே மாதிரி. இப்போ அந்த கேப்லலாம் இந்த மாதிரி போட்டுறணும். அடுத்தது போட்டுட்டு சமமாக கொண்டாந்து முடிக்கிற மாதிரி முடிக்கணும். நான் அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி பெருக்கல் குறி மாதிரி வர இடத்துலலாம் நீங்கள் போடுங்க. இப்போ கொஞ்சம் தூரம் பாருங்கள், நான் போட்டுட்டு இப்படி சமமாக கொண்டு வந்து முடித்து காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் போடுங்க. நான் அந்த பக்கம் போட்டிருக்க மாதிரியே இந்த கேப்லலாம் இன்ட்டு மாதிரி வருதில்ல, அந்த இடத்துலலாம் அப்படி போட்டுக்கிட்டே வந்துட்டு இப்போ அந்த மேலே ஆரஞ்சு வரைக்கும் அந்த கூரா ஆரஞ்சு இருக்குல்ல, அது வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா சமமாக அப்படி போட்டு வந்து நிப்பாட்டலாம். நான் சும்மா அதை ஜஸ்ட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஹைட்டாக மேலே வரைக்கும் அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதான். இப்போ நான் கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி 2 2ஆக ஒன்று சாஞ்சிருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம மேலே வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இடுக்கு புள்ளி சந்து புள்ளி மாதிரி 2 முடிச்சிக்கும் நடுப்புற ஒரு முடிச்சு வர மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் ஹைட் வரைக்கும் போடுங்க. நான் எந்த வரைக்கும் போடணும்னு போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் மேலே வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். அந்த க்ரீன் கலர் டைமண்ட் மாதிரி வருதில்ல, அது வரைக்கும் போடுங்க. பச்சை கலர் வந்து அந்த கட்டம் மாதிரி வருது, அதுக்கும் மேலே ஒரு லைன் போடணும். அப்போ அந்த ஒரு லைன் வந்து உள்ளார மடங்கி போயிடும். அந்த க்ரீன் மட்டும் நமக்கு அந்த கட்டம் அப்படியே தெரியும் பாருங்கள். அந்த கையை கட்டை விரலை வச்சு காமிக்கிறேன்ல, அந்த க்ரீன் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கும் மேலேயும் ஒரு லைன் போட்டுருங்க. சமமாக அப்படியே வர மாதிரி போடுங்க. போட்டுட்டு அந்த லைனை வந்து நம்ம மடக்கி உள்ளார சொருகணும். அந்த க்ரீனு டைமண்ட் மாதிரி வர்றது வரைக்கும் அந்த போட்டுட்டு அதுக்கும் மேலே அதில் அந்த க்ரீன்லேருந்து சைடில் பாருங்கள் 2 ஒயர் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வரும்ல, அதுலேயும் போடணும். அந்த லைன் வரிசையாக போட்டுட்டு சொருகணும். இப்போ எல்லாம் சொருகிட்டேன். ஒன்று மட்டும் உங்களுக்கு சொருகிறதுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். அதை அப்படி மடிச்சுட்டு 2வது நாட்டில் அது மோதிட்டு அந்த சைடில் போகிற லைனில் சொருகி விடணும். பாருங்கள், இப்படி மடிச்சுட்டு மேலேருந்து 1, அதுக்கு கீழே 2, அது 2வது இதுக்கும் சைடில் போகிற லைனு இந்த பக்கம் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் போகிற லைனில் அந்த ஒயர் எந்த பக்கம் போகுதோ அந்த பொசிஷனில் அதை நீட்டமாக சொருகி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒயரை கட் பண்ணாமல் நீட்டமாக சொருகிட்டிங்கன்னா கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் 8:30 வரைக்கும் அந்த கை வந்து சொருகி விட்டுருங்க. அப்போ கூட ஸ்டிஃபாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கைப்பிடி போடுறதுக்கு 1 2 3 4 5 5.5 அடி. 5.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மற்ற 2 ஒயரையும் கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 ஒயர் கைப்பிடி தான் உருட்டு கைப்பிடி போட போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் ஒன்று வச்சுட்டு நடுவில் சென்டரில் வந்து ஆரஞ்சு வைக்கிறேன். அதுக்கும் மேலே ஒரு க்ரீன் வைக்கிறேன். இந்த மாதிரி 3 ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கூடையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, அதுலேருந்து நான் போடுறேன். அந்த க்ரீன் டைமண்ட்டுக்கு பக்கத்தில் ஆரஞ்சு டைமண்ட் வருதில்ல, அந்த இடத்துல பாருங்கள் 1 2 2வது இதில் விட்டு நடுப்புற ஒரு ஹோல்ஸ் விட்டுட்டு அந்த மாதிரி 2 லைனை சேர்த்து போடும்போது ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். 2 பக்கமும் சமமாக வச்சு இப்படி ஒயரை பாருங்கள் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் பின்னிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு சமமாக வரும். இந்த மாதிரி சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது க்ளோஸாக காமிக்கிறேன் எப்படி போடுறதுன்னு. உள்பக்கத்தில் இருக்கிறதுல அந்த ஃபஸ்ட்டு ஒயர் ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் மேலேன்னு இந்த பக்கம் க்ரீன் ஒன்று எடுத்து கீழே, அடுத்த பக்கத்து க்ரீனை மேலேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒயர் மேலே இருந்துச்சுன்னா அடுத்த ஒயர் அடியிலேருந்து எடுக்கணும். இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே அடியில் இருக்கிறதுனால மேலே இந்த ஒயருக்கும் கீழேன்னு எடுத்தாச்சு. இப்போ இந்த பக்கம் 3வது ஒயர் பாருங்கள், மேலே, அடுத்து ஆரஞ்சுக்கும் கீழே. இப்போ இந்த பக்கம் அடியில் விட்டு எடுத்துட்டு ஆரஞ்சை அமுத்தணும். அமுத்திட்டு இந்த க்ரீனுக்கும் கீழே ஒரு ஒயர் மேலேனா ஒரு ஒயர் கீழேன்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான் பாருங்கள். இதே மாதிரி பார்த்து பிடிச்சிக்கோங்க. இப்போது 2வது ஒயரு எந்த பக்கம் மேலே தூக்கிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ இந்த ஒயர் வந்து அடியில் எடுத்துகிட்டு வந்து ரைட் சைடு இருக்க ஆரஞ்சு ஒயரை பாருங்கள், 2வது ஒயர் மேலே தூக்கிட்டு இருந்துச்சு, அதனால் அதை அமுத்தி இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே இந்த பக்கம் கையில் பிடிச்சாச்சு. இப்போ இந்த கையில் இருக்கிறத கொடுத்துட்டு அடியில் கொண்டு வந்து லாஸ்ட்டு ஒயருக்கும் கேப்பில் விட்டு அந்த 2வது ஒயரை அமுக்கணும். அமுக்கிட்டு இந்த ஒயருக்கும் மேலே கொண்டு வரணும். கீழே மேலேன்னு வரணும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ அடியில் கொண்டு வரேன். லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் எடுக்கிறேன். எடுத்துட்டு அந்த 2வது ஒயரை அமுத்தி
ஃபஸ்ட்டு ஒயருக்கும் அடியில் கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த மேலே வரும்போது அந்த சென்டராக இருக்கிற ஓட்டையில் விட்டு அந்த பக்கமாக எடுத்துக்கிறேன். அப்போ கைப்பிடி வந்து வளைஞ்சி விழாமல் இருக்கிறதுக்காக. இது தனியாக நீங்கள் பின்னிட்டும் கட்டிக்கலாம், இல்லைனா இப்படி கூட பின்னிகிட்டே வரும்போது கட்டிட்டாக்க மேலே தெரியாமல் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு எப்பயும் போல தான் அதே மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த லெஃப்ட்டில் இருந்தும் ஒரு டைம் அப்படி விட்டுட்டு அந்த ஹோல்ஸில் பாருங்கள், அந்த பக்கம் நான் விடுறேன், அதே மாதிரியே விட்டு லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் எடுக்கணும். எப்பயும் இந்த உருட்டு கைப்பிடிக்கு அது மாதிரி தான் பண்ணணும். அடிப்பக்கமாக ஒயரை கொண்டு வந்து நான் இப்போ ஹோல்ஸ் வழியாக விடுறேன். அந்த ஹோல்ஸில் ஒரு டைம் மட்டும் அப்படி விட்டால் போதும். ஒயர் திரும்பிக்காமல் பார்த்துக்கோங்க, மடங்காமல் திரும்பாமல் வளவள பகுதி தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் எடுக்கணும். இப்போ பாருங்கள், லாஸ்ட் ஒயரை தள்ளிட்டு அந்த கேப்பில் எடுத்து அந்த ரெண்டாவது ஒயரை அமுத்திட்டு ஃபஸ்ட்டு ஒயருக்கும் அடியில் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே பாருங்கள், எந்த ஓட்டையிலையும் விடாமல் அடி வழியாக கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு ரெண்டாவது ஒயரை அமுத்தி ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே கொண்டு வந்துட்டேன். ஒரு கையில் இந்த கை பக்கம் ஒரு டைமு, அந்த கை பக்கம் ஒரு டைம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி அப்படியே மேலே வரைக்கும் நீங்கள் பின்னிக்கிட்டே வர வேண்டிதான். நம்ம தனியாக கைப்பிடி மட்டும் போட்டிருப்பேன், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்னும் தெளிவாக வேணும்னா நீங்கள் அதில் கூட பாருங்கள். ஒருவேளை புரியாமல் இருந்தால், இது நல்லா புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். தனி வீடியோவாக போட்டால் வியூஸ் ரொம்ப போகிறதில்ல, அதனால தான் நான் இப்போ இதோடையே சேர்த்து சொல்லிடுறேன். இது சின்ன கூட தானே, அதனால் இதே மாதிரியே நீங்கள் பின்னிக்கிட்டே வாங்க. அந்த சைடு கட்டுற மாதிரி வரும்போது நான் காமிக்கிறேன். எவ்வளோ ஹைட்டு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டு இதே மாதிரியே பின்னிக்கிட்டே வரணும். வலது கை பக்கத்துலேருந்து ஒரு டைம், இடது கை பக்கத்துலேருந்து ஒரு டைம் கொடுத்து அடியில் கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு அந்த கேப்பில் எடுக்கணும். எடுத்துட்டு ரெண்டாவது ஒயரை அமுத்தி எடுத்துகிட்டு வரணும். இப்போ இது பாருங்கள், அந்த சமமாக அந்த இடத்துல வரும்போது அந்த உள்பக்கம் அந்த பக்கம் கட்டினோம்ல, அதே மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக கூடையை பின்னிக்கிட்டே வந்துட்டு திரும்ப ஒரு அடி ஒயர் எடுத்து நீங்கள் அப்படியே மேலே தெரிகிற மாதிரி கூட கட்டிக்கலாம். அதை கூடையோடு சேர்த்து கட்டிக்கணும், அவ்வளோதான். இது வந்து மேலே தெரியாமல் இருக்கும் கரெக்டாக. அதுக்காக வலது கை பக்கத்துலேருந்து ஒரு டைம் கொடுத்தாக்கா இடது கை பக்கத்துலேருந்து ஒரு டைம் மட்டும் அப்படி உள்ளார விட்டு அந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒன்றும் இல்லை, அடியில் கொடுத்து பின்னுறத அப்படியே நம்ம கூடக்குள்ளார விடுறோம், அவ்வளோதான். அந்த ஹோல்ஸ்குள்ளார விடுறோம். இந்த லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டு எடுத்து அந்த ரெண்டாவது ஒயரை அமுக்கி ஃபஸ்ட் ஒயருக்கும் கீழேன்னு கொண்டு வரணும். இதே மாதிரியே பின்னிட்டு வந்துட்டு அந்த நேராக அந்த பொசிஷன் பாருங்கள், அந்த ஏற்கனவே நம்ம உள்ளார ஆரம்பித்தோம்ல கைப்பிடி, அந்த இடம் வர வரைக்கும் பின்னிகிட்டே வந்துட்டு வளவள பகுதி மேலே தெரிகிற மாதிரி ஒயரை உள்ளார விடணும். பாருங்கள், அப்படியே பின்னிக்கிட்டே வந்துட்டு அதுக்கு நேராக வரும்போது அந்த ஆரஞ்சு கலர் அந்த கேப்பில் பாருங்கள், இந்த பக்கம் எந்த கேப்பில் விட்டோமோ அதே மாதிரி அந்த க்ரீனை ஒட்டி வர கேப்பில் விட்டுட்டு நடுவில் ஒரு ஹோல்ஸ் விட்டுட்டு அந்தாண்ட ஆரஞ்சில் விடணும். உள்ளார விட்டு எடுத்து ஒரு முடிச்சு போட்டு அதை சொருக வேண்டியது தான். வளவள பகுதி தெரிகிற மாதிரி உள்ளாரையும் சொரப்பாக இல்லாமல் ஒரே ஒரு முடிச்சு மட்டும் போடுங்க. ரெண்டையும் இந்த பக்கம் 3 ஒயர், அந்த பக்கம் 3 ஒயர் சேர்த்து சமமாக அப்படி ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயரை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிச்சு போட்டிங்கன்னா சின்ன முடிச்சாக தெரியும் உங்களுக்கு. இப்போது இந்த ஒயரையும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தாக்கா அதை நீங்கள் கட் பண்ணி போட்டுடலாம், அவ்வளவுதான். அப்படியே கிராஸாக எங்கெங்கே போகுதோ அந்த பக்கம் அப்படியே சொருகி விட்டுருங்க. இது சின்ன கூட, அதனால் இந்த உள் ஒயர் கொடுக்காம இந்த கைப்பிடி போட்டாவே போதும். அதனால தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள், போட்டுட்டு இந்த பூ எப்படி போடுறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட அடுத்த சைடும் கைப்பிடி போட்டுக்கோங்க. இந்த சின்ன பூ பட்ஸ் மாதிரி உள்ளது, ரோஸ் மாதிரி உள்ளது, வெள்ளை பூ எல்லாமே போட்டிருக்கேன் நம்ம சேனலில். 3 அடியில் வெள்ளை ஒயர் எடுத்து இந்த பூ போட்டிருக்கேன். அது வந்து 1.5 அடியில் எடுத்து அந்த ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன். நீங்களும் போட்டு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.